தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ ஒரு படம் நடிச்சு அந்த வருஷத்துல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ளேயே நாக்கெல்லாம் தொங்கி போயிடும். ஒரு சில பேர் தான் வருஷத்துக்கு 2 படம்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியுது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்கு. மதகஜராஜா மாதிரி ஒரு சில படங்கள் வரவே வராது, அது வேற, அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோ 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 அப்படின்னு வாரம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாரை பத்தி பேசுறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்படிலாம் பண்றதுனா அது விஜய் சேதுபதி தான். அப்படி இருக்கும்போது அவர் அடுத்த ஒரு படமும் நடிச்சு முடிச்சிட்டாராம் அப்படின்னு நிறைய பேர் சாக்காவீங்கல்ல, அப்படிதான் நானும் சாக்கானேன். அடுத்து நடிச்சு முடிச்ச படம் என்ன, எதுக்காக அந்த வெள்ளதாடியில சுத்தினாரு அப்படின்றது எல்லாத்தையும் அதுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மாதவன் பத்தியும் இதுல கூடுதல் தகவல் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதையும் பாருங்க. ரசிகர்களை தாண்டி படைப்பாளிகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு மின்னல் வேகத்துல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. 2016ஆம் ஆண்டுல 6 திரைப்படங்கள் விஜய் சேதுபதிக்கு வெளியாகிருந்த நிலையில 2017லயும் அதே எண்ணிக்கையிலான படங்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. புரியாத புதிர், கவன் உள்ளிட்ட திரைப்படங்கள் ரிலீஸுக்கு தயாராயிருக்க நிலையில புஷ்கர் காயத்ரியோட இயக்கத்துல அடுத்ததா விக்ரம் வேதா திரைப்படத்துடைய படப்பிடிப்பு பணிகளையும் விஜய் சேதுபதி முடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதியோட மாதவன், வரலட்சுமி உள்ளிட்டோரும் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல கடந்த 40 நாட்களா விஜய் சேதுபதிக்கான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துக்காக தான் வெள்ளதாடியோட வித்தியாசமான கெட்டப்ல விஜய் சேதுபதி சுத்தி வந்தார். இதையடுத்து ரேணிகுண்டா திரைப்படத்துடைய இயக்குனரான பன்னீர்செல்வத்துடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய அடுத்த படத்துக்கான பணிகள் துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் விக்ரம் வேதா திரைப்படத்துல மாதவன் நடிக்கக்கூடிய காட்சிகள் பிப்ரவரி மாதத்திலிருந்து படமாக்கப்படும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அடுத்து சர்குணத்துடைய இயக்கத்துல குழந்தைகளை கவர்ற மாதிரி ஒரு வித்தியாசமான திரைப்படத்துல மாதவன் நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கொண்டாடு கொண்டாட்டம் தான் விளையாட்டு பிள்ளை தெருவில் வந்தாலே தேவதைங்க தொல்லை.